ஹாய்ங்க, நான் காரல். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வைடாக அறிமுகமாக இருக்கிற ஐஃபோன் 13 பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வருடம் முழுவதும் பல டெக் நிகழ்வுகள் நடைபெற்றாலும் ஆப்பிள் ஐஃபோன் அறிமுக நிகழ்வுகள் எப்போதுமே எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். புதிய ஐஃபோன்கள் அறிமுகப்படுத்தவுடன் எப்படி ஒரு அறிமுக நிகழ்வை நடத்த வேண்டும் என ஒவ்வொரு வருடமும் மற்ற நிறுவனங்களுக்கு பாடம் எடுக்கும் ஆப்பிள் இந்த வருடமும் அதற்கு விதிவிலக்கல்ல. ஆப்பிள் ரசிகர்கள் ஆர்வமாக காத்திருந்த ஆப்பிள் நிகழ்வு தற்போதைய நாளில் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. ஐஃபோன் 13 சீரீஸுடன் ஆப்பிள் வாட்ச் சீரீஸ் 7 2 புதிய ஐபேடுகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. கொரோனாவின் பிடியிலிருந்து இன்னும் உலகம் முழுவதுமாக விடுபடவில்லை என்பதால் கடந்த சில ஆப்பிள் நிகழ்வுகளைப் போல இதுவும் முழுவதுமாக கியூரிபர்ச்சினோவில் அமைந்திருக்கும் ஆப்பிள் தலைமையகத்தில் படமாக்கப்பட்டிருந்தது. இதில் அறிமுகமான கேட்ஜெட் பற்றி விரிவாக பார்க்கலாம். ஐஃபோன் 13 சீரீஸ். இந்த விழாவில் ஸ்டார்ஸ் புதிய ஐஃபோன்கள் தான். புதிய 13 மினி, ஐஃபோன் 13, ஐஃபோன் 13 ப்ரோ மற்றும் 13 ப்ரோ மேக்ஸ் என 4 ஐஃபோன்களை அறிமுகம் செய்திருக்கிறது ஆப்பிள். ஆனால் வாவ் சொல்ல வைக்கும் புதிய வசதிகள் இம்முறை இல்லை. ஆண்ட்ராய்டில் ஏற்கனவே இருக்கும் சிலவற்றை புதிய தொழில்நுட்ப புரட்சியாக முன்வைக்கிறது ஆப்பிள். மொத்தமாக ஐஃபோன் 12 சீரீஸ் இருக்கும் சில வசதிகளை மெருகேற்றிருக்கிறார்கள், அவ்வளவே. தோற்றத்தில் பெரிய மாற்றங்கள் இல்லை. அருகருகில் வைத்தால் இது ஐஃபோன் 12, இது ஐஃபோன் 13 என கண்டுபிடிக்கவே முடியாது. உள்ள சில விஷயங்களை மாற்றியிருக்கிறார்கள். 4 ஐஃபோன்களிலும் புதிய A15 பயானிக் சிப்பை பயன்படுத்துகிறது. ஆப்பிள் மொபைல் ப்ராசஸ்களை பொறுத்தவரை ஐஃபோன் சிப்புகள் தான் என்றுமே பெர்ஃபார்மன்ஸில் பெஸ்ட். அந்த பெருமையை புதிய ஐஃபோன்களும் தாங்கி நிற்கின்றன. A14 பயானிக் சிப் திறனுடன் போட்டி போடவே இன்னும் ஆண்ட்ராய்டு மொபைல்களுக்கு ஒரு ப்ராசஸ் வரவில்லை. அதற்கு இன்னொரு நவீன ப்ராசஸ் சிப்புடன் அட்வான்ஸ் போட்டிருக்கிறது ஐஃபோன் 13 ப்ரோ. ஆப்பிள் ப்ரோ மாடல்களான 13 ப்ரோ மற்றும் 13 ப்ரோ மேக்ஸ் ஆகிய 2 மொபைல்களிலும் 5 கோர் CPU கொண்ட A15 பயானிக் சிப்பும், ஐஃபோன் 13 மற்றும் ஐஃபோன் 13 மினியில் 4 கோர் CPU கொண்ட A15 பயானிக் சிப்பும் கொடுத்திருக்கிறது. ஆப்பிள் முந்தைய ஐஃபோன்களை விட புதிய ப்ரோ ஐஃபோன் மாடல்களில் கிராஃபிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் 50% அதிகப்படுத்தியிருக்கிறார்கள். கேம் விளையாடுறவர்களுக்கு ஒரு செம ட்ரீட் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். டிஸ்பிளே பொறுத்தவரை அதே சூப்பர் ரெஃபினா HDR டிஸ்பிளே தான். ஆனால் இந்த விஷயத்தில் ஆப்பிள் ரசிகர்களின் பல வருட காத்திருப்புக்கு இறுதியாக பலன் கிடைத்திருக்கிறது. ஐஃபோன்களில் முதல் முறையாக அதிக ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hz கொண்ட டிஸ்பிளே கொடுத்திருக்கிறார்கள். OnePlus போன்ற நிறுவனங்கள் தங்கள் ஃபோன்களில் இதை கொண்டு வந்தே சில ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. ஒரேவின் இடையில் பலமுறை ரெஃப்ரெஷ் ஆகும் டிஸ்பிளே வேறு லெவல் கேமிங் அனுபவத்தை தரும். ஃபோனின் அனைத்து அம்சங்களுமே செம ஸ்மூத்தாக இருப்பது போன்ற உணர்வை தரும். பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் முன்னேற்றம் இருக்கும் என அறிவித்திருக்கிறது. ஆப்பிள் ஸ்டோரேஜ் வசதியை எல்லா மாடல்களையும் 2 மடங்கு கூட்டியிருக்கிறது. ஆப்பிள் ப்ரோ சீரீஸில் முன்பு 512 GB ஸ்டோரேஜ் வசதி வரை மட்டுமே வந்திருந்தது. தற்போது 13 ப்ரோ மாடல்களில் அதிகபட்சமாக 1 TB ஸ்டோரேஜையும் 13 மாடல்களில் அதிகபட்சமாக 512 GB ஸ்டோரேஜையும் கொடுத்திருக்கிறது. ஆப்பிள் 13 சீரீஸின் அனைத்து மொபைல்களிலும் புதிதாக 3x ஆப்டிக்கல் ஜூம் கொண்ட 70mm டெலிஃபோட்டோ லென்ஸையும் சேர்த்திருக்கிறது ஆப்பிள். ஐஃபோன் 13 ப்ரோ மற்றும் 13 ப்ரோ மேக்ஸின் ஆகிய 2 மொபைல்களிலும் கிராஃபைட், கோல்ட், சில்வர் மற்றும் சியரா ப்ளூ ஆகிய 4 வண்ணங்களில் வெளியாகியிருக்கின்றன. ஐஃபோன் 13 மற்றும் 13 மினி ஆகிய 2 மொபைல்களிலும் ரெட், ஸ்டெர்லைட், மிட்லைட், ப்ளூ மற்றும் பிங்க் ஆகிய 5 வண்ணங்களில் வெளியாகியிருக்கிறது. இந்த முறை இந்தியாவிலும் சீக்கிரமாகவே கிடைக்கப் போகிறது புதிய ஐஃபோன்கள். செப்டம்பர் 24 முதல் இந்தியாவில் ஐஃபோன் 13 சீரீஸ் கிடைக்கும். செப்டம்பர் 17 மாலை 5:30 மணியளவில் இருந்து முன்பதிவு செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார்கள். அதையும் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த 13 சீரீஸ் ஐஃபோன் இதோட ரேட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். ஐஃபோன் 13 மினி 69,900 ரூபா, ஐஃபோன் 13 79,900 ரூபா, ஐஃபோன் 13 ப்ரோ 1,19,900 ரூபா, ஐஃபோன் ப்ரோ மேக்ஸ் 1,29,900 ரூபா. ஸோ இப்படி 4 கேட்டகரி ஆஃப் வைஸில் இந்த ஃபோனை பிரித்து இதுக்கான ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோன் கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஐஃபோன் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.